ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போறோம். அதாவது நாகர்கோவில் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா, தவிர்க்க முடியாத காமராஜர் அவர்களோட காலத்தில கட்டப்பட்ட இந்த தொட்டி பாலம். சரியா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாலம். நாங்க அதாவது இந்த தொட்டி பாலத்துக்கு பேக் சைடு வழியா வந்தோம். ஏன்னா பேக் சைடு வழியா வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்க்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க ஃப்ரண்ட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? அதனால எப்பயுமே தொட்டி பாலம் வரும்போது நீங்க வந்து பேக் சைடு வழியா வாங்க. பேக் சைடு வழியா வந்தீங்க அப்படின்னா, இது மேல தான் நம்ம ஏற வேண்டியதா இருக்கும். சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ₹10 வாங்குறாங்க. அதேமாதிரி பார்க்கிங் வந்து ₹50 வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து குரங்கு தொல்லைகள் வந்து என்னாச்சு பார்த்தா அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது கூட்டம் அதிகம் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பார்த்துட்டு வரலாம். சரியா? அதனால் சாட்டர்டே, சண்டே ஒன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, நாகர்கோவில் பக்கம் போனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தொட்டி பாலத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா 120 அடி அந்த பாலம் ஹைட்டு. சரியா? அதுலேருந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு ரியலான ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து தான் அந்த தொட்டி பாலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு வந்து தண்ணி வந்து ட்ராவல் ஆகி போகுது. அதுக்காக கட்டினது தான் இந்த பாலம். அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி என்னென்னா வேவ் வந்து வச்சுருக்குறாங்க. சின்ன பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துங்க. ஏன்னா இடையில நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இடிஞ்சிருக்கு. இப்போ தான் ரெனோவேஷன் ஒர்க்கு வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு அங்கே. சரியா? நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கைப்பிடி இருக்குது பாருங்கள் ரைட் சைடு. அந்த கைப்பிடிகள் வந்து நிறைய இடத்துல வந்து விட்டு கயிறு வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா மட்டும் சேஃபாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. உண்மையிலே ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் மற்ற பக்கம்லாம் வந்து இதுலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவ்வளோ ஹைட்டில் அதாவது கண்ணாடி பாலம் வந்து நடந்து போகிற இடத்துல போட்டிருந்தாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு அதாவது பயத்தை நமக்கு கொடுக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. அதனால் எப்பயுமே வந்து குழந்தைகளை இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போங்க. நம்ம அந்த வாக்கிங் வந்து முடிச்சாச்சு. சரியா? கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இறங்குற ப்ளேஸில் நிறையா கடைகள் வந்து இருந்துச்சு. சின்ன பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாவே அதுக்குன்னே வந்து நிறையா கடைகள் வந்து வச்சுருக்குறாங்க. சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த வழியாக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நடந்து திரும்ப நம்ம வந்த பிளேஸ்க்கு நம்ம போகணும். சரியா? நீங்கள் கீழேருந்து அந்த வியூவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, நம்ம எந்த பிளேஸ்லேருந்து நம்ம நடந்து வந்தோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். இது வந்து கூட்டத்தோட கூட்டமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது கூட்டம் அதிகமாக இருக்க நேரத்தில், அதாவது இந்த மார்ச்சு, ஏப்ரல், மே இந்த நேரத்தில் நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம வந்து அதிகமாக ரசித்து நம்ம பார்க்க முடியாது. சரியா? இதுதான் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம இறங்கி கீழே வரக்கூடிய பிளேஸ். இது வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இருந்த பிளேஸ்க்கு என்ன பண்ணலாம், போயிடலாம். அதே மாதிரி இந்த டைம் நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது ஜான்வரி, பிப்ரவரி இந்த டைம் நம்ம போனோம் அப்படின்னா, குளிக்கிறதுக்கும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸஸ் வந்து இருக்குது. நீங்கள் அழகாக நீட்டாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா குளிக்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கும் அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக என்ன பண்ணால் உதவும். அதே மாதிரி பசங்க வந்து சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்க்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சூப்பராக கீழே இருக்குது. சரியா? ஊஞ்சல்லேருந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக உங்களுக்காக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நாகர்கோவில் பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த பிளேஸை பார்க்காம வந்துடாதீங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு எப்படி கொண்டு போகிறாங்க, சரியா? எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாமல் எப்படி போகுது, எந்த ஒரு அதாவது ஃபெசிலிட்டிஸுமே அதிகமாக இல்லாத காலத்தில் ஒரு பாலம் கட்டினது அப்படின்னா, இந்த ஒரு பாலம் வந்து காமராஜர் அவர்களோட ஆட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மறக்க முடியாத ஒரு பாலமாக இந்த பாலம் இருக்கும். சரியா? அதனால் சின்ன பசங்களுக்கு, நம்மளோட பசங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரியா? அதே மாதிரி கீழே நல்ல ஒரு என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணுறதுக்கு குளிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து இருந்துச்சு. அந்த பிளேஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரியா? அதனால் அந்த பிளேஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், போய் விசிட் பண்ணி நீங்கள் குளிக்கலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதனால் மறக்காமல் உங்களுக்கு நாகர்கோவில் பக்கம் போனீங்க அப்படின்னா தொட்டி பாலம் போக மறந்துடாதீங்க. பின்னாடி பேக் டோர் வழியாக வந்தீங்க, அதாவது பின்னாடி 2 பாதை இருக்குது, பின்னாடி வழியாக வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.